ஸ்பாட்டில் நடந்ததுன்னா அன்றைக்கே அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் வர்றாரு. ஸ்விஃப்ட் காரில் தனியாக தான் வர்றாரு. ஒரு துப்பாக்கி இருக்குது. ஆனால் அந்த துப்பாக்கி கார்லேயே வச்சுட்டு உள்ளே போகிறார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. வெளியில் வர்றாரு, வந்து காரில் ஏறுறதுக்கு வர்றாரு. இவங்க யாரும் வரல. அவரோட காதலியோ பெண் தோழிகளோ கூட வரல. போக்குள்ளே ஒரு கார் தட்டி விட்டு 6 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. மொத்தம் 28 வழக்கு இருக்குது ஒரு மேலே. அப்போ தனியாக போகிறதுக்கான ஃபிட்னஸ் குறைஞ்சிருது இல்லை. அதுக்கு பிறகு கான்ட்ராக்டர் கண்ணன் கொலை வழக்கில் இவர் இருக்கிறாரு. கொலை பண்ணி தலையெடுத்து கொண்டு போய் பசுபதி பாண்டியன் ஃப்ளக்ஸுக்கு மட்டும் வச்சு படையல் போட்டார். படையல் போட்டு கோஷம் போட்டார். அதுலேயும் இவர் வீடியோவில் இருக்கார். கூட இருக்கவன் போட்டு விடுறாருல. கோயம்புத்தூர்லேயே கொலை பண்ணியிருப்பாங்கல்ல. திருநெல்வேலி வரவழைச்சு கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. காதலிக்கும் இதில் பங்கு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பரவிக்கிட்டே இருக்கு. அப்போ திருநெல்வேலி யார் வரவழைச்சா? பொண்ணு மட்டும் தான் அப்படியே அந்த அழுகுற மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறோம். கூட சாப்பிட்டவங்களாம் எங்கே போனாங்க? அந்த கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யார்? அவங்க ஏன் வரல கூட? அவங்கள டைரெக்டாக கொலை செய்ய போனால் தீபக் ராஜன் வழியாக இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால முதல்ல தீபக் ராஜனை கொலை செஞ்சுட்டா. ஜேக்கப் காதலி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணி அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆமாம், ஊசி பாண்டியன், அதிசய பாண்டியன், தீபக் ராஜா இவங்களெல்லாம் கொல்ல போகிறாங்க. அது இல்லைன்னு முதல்ல அது அவங்க ஆடியோவான்னு பார்க்கணும். அந்த ஆடியோ எப்படி லீக்கேஜ் ஆச்சு, யாருக்காக வேண்டிய அந்த ஆடியோ சொன்னாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி தமிழகத்திலேயே பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு தீபக் ராஜன் படுகொலை பற்றி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். இப்போ வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது ரொம்ப சின்னதாக எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? ஸ்பாட்டில் நடந்ததுன்னா அன்றைக்கே அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் வர்றாரு. ஸ்விஃப்ட் காரில் தனியாக தான் வர்றாரு. மாஸ்கில் போட்டு தனியாக வந்துட்டு அந்த காதலியை அழைச்சிக்கிட்டு, அந்த காதலியர்னா ஏற்கனவே முத்துமனோன்னு ஒருத்தர் ஜெயிலில் அடிச்சு கொண்டாங்களோ அவரோட லவ்வர் இது. அதுதான் இவர் லவ் பண்ணுறாரு. இவங்களும் அவரும் ஒரே சமுதாயம் தான், தேவேந்திர குல வேறு சமுதாயம் தான். அந்த காதலியை அழைச்சி கொண்டு காலேஜில் போய் ட்ராப் பண்ணுறாரு. 3 ஹவர்ஸ் கழித்து அவங்க வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் கொடுக்க வர்றாரு. அடுத்த வாரம் கல்யாணம் அவருக்கு ஆக்சுவலாக. அப்போ ட்ரீட் கொடுக்க வர்றப்ப நேராக போய்ட்டு அந்த ஹைவேல உள்ள ஏடிசி நகரில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க. இவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது. ஆனால் அந்த துப்பாக்கி கார்லேயே வச்சுட்டு உள்ளே போகிறார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. உள்ளே போய்ட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றாரு, வந்து காரில் ஏறுறதுக்கு வர்றாரு. இவங்க யாரும் வரல. அவரோட காதலியோ அந்த பெண் தோழிகளோ கூட வரல. பொதுவாக கூட வருவாங்க, இதுதான் யதார்த்தம். இதுதான் அவங்க ஏன் வரலங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கு. கொஸ்டின் தான். பொதுவாக சாப்பிட்டா எல்லோரும் ஒன்றா தானே வருவோம். இல்லை எங்கன்னா கொண்டு ட்ராப் பண்ண கூட சொல்லுவாங்க, இல்லை எல்லோரும் ஒன்றா வருவாங்க, எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம். அவங்க யாருமே வரல. இவர் மட்டும் வர்ற காருக்கு போக்குள்ளே ஒரு கார் தட்டி விட்டு 6 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. இவர் காரை நோக்கி தான் ஓடிடுறாரு. வெளியாகி ஹோட்டலில் உள்ளே நோக்கி வர்றாரு. அப்போ துப்பாக்கி உள்ளே இருந்துச்சா இல்லை காரில் இருந்துச்சா? ஆனால் போலீஸ் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. டிரைவர் யாரும் இல்லாமல் இவரே தான் வந்திருக்காரு, தனியாக தான் வந்திருக்காரு. பொதுவாக இவர் தனியாக போகிற பழக்கம் இல்லைன்னு தான் அங்கே உள்ள காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் மேலே 7 கொலை வழக்கு இருக்குது. அப்போ தனியாக போகிறதுக்கான ஃபிட்னஸ் குறைஞ்சிருது இல்லை. மொத்தம் 28 வழக்கு இருக்குது இவர் மேலே. 2016 நடந்த இரட்டை கொலை வழக்குலையும் இவர் பேர் இருக்குது. கொலை பண்ணி தலையெடுத்து கொண்டு போய் பசுபதி பாண்டியன் ஃப்ளக்ஸுக்கு மட்டும் வச்சு படையல் போட்டாங்க. படையல் போட்டு கோஷம் போட்டார். அதுலேயும் இவர் வீடியோவில் இருக்கார். அப்புறம் அதுக்கு பிறகு கான்ட்ராக்டர் கண்ணன் கொலை வழக்கில் இவர் இருக்கிறாரு. அதனால் செயினாக இவருக்கான பின்புலம் இருக்குது. வடிவேல் முருகன் கொலையிலே இவர் தான் பின்புலமாக இருந்து இயக்கியிருக்காரு. ஆனால் வேறு பேர் செஞ்சுருக்காங்க. பிப்ரவரி மாதம், இந்த கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த கொலையில் இவர் பின்புலமாக இருந்து இயங்கியிருக்காரு, மூளையாக இருந்து செயல்பட்டுருக்காரு. ஆனால் இவர் சம்பவத்தில் இல்லை. அதுவும் இருக்குது. இவ்வளோ த்ரெட்டு உள்ளவங்க அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் வரணும், வந்து பார்க்கணும்? அதுக்கான அவசியம் இல்லையே. எதுக்காக வரணும்? அப்போ யாரோ ஒரு திட்டமிட்டு இங்கே வரவழைக்கப்பட்ட மாதிரி தானே ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுதுங்கிறது ஒரு பொதுவான காவல்துறை வட்டார கருத்துக்கள். விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸு மெயின் அக்யூஸ்ட்லாம் பிடிச்சிட்டாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் பாடியெல்லாம் வாங்கிட்டு பெரிய ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து உடலை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி உறவினர்கள்லாம் மறுத்துட்டு இருந்த சமயத்தில் இப்போ போலீஸார்கள் வந்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி உடலை வாங்க வச்சாங்க? அது போலீஸ் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் ரஃபாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு. அவர் அக்யூஸாக இருக்கலாம், அது அட்டாரிட்டிஸு சமாதானம் பேசுவாங்க. பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை நடக்கும். எஸ்பி லெவலில் எஸ்பியெல்லாம் நேராக வந்துடுவாங்க. வந்து அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நடவடிக்கை எடுக்கிறோம், குண்டாஸ் போட போகிறோம், நீங்கள் என்ன உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ வந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணலன்னா பாடி வாங்க மாட்டாங்க. அக்யூஸில் அரெஸ்ட் ஆகிட்டாங்கனாலே அப்புறம் அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே சப்ஜெக்ட் இல்லை. இப்போ ஒரு சஸ்பெக்ட் டெத்து, இப்போ ஸ்ரீமதி மேரி டெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது உடற்கூறாய்வு போனோம். இது அப்படி இல்லை. பப்ளிக்காக சிசிடிவியில் நடந்த கொலையை தொட்டு அதில் ஒன்றும் அதுக்கு பிறகு அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் அடக்கம் பண்ணுறதுக்கு வாங்கிக்கிடுவாங்க.
ஓகே. இப்போ சரண்டர் ஆனவங்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்களா தான் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நாங்க கொலை பண்ணிடுறோம், நீங்க போய் சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலயும் அந்த மாதிரி எதனா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல உண்மையா அவங்க பண்ணவங்க தான் சரண்டர் இல்ல ஆயிருக்காங்களா அந்த சார்? 5 பேரு முதல்ல 5 பேர் வந்து அந்த சம்பவத்துல இருந்ததா சொல்றேன். எல்லாம் மாஸ்க் போட்டு தான் இப்ப மாஸ்க் தான் பெரிய வசதியா போயிட்டு. முன்னாடி ஓகே. காலத்துல மங்கி குல்லான்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஊட்டியில ஆடெல்லாம் மேய்க்கிறவங்க போட்டிருப்பாங்க. கண்ணு மட்டும் தெரியும், வாய் கொஞ்சம் தெரியும். அத வாங்கி போட்டு தான் கொலை பண்ணாங்க. இப்ப மங்கி குல்லாவ போட்டு போனா எதுக்கு இப்ப வெயில்ல என்ன பைத்தியமா வெயில்ல மாட்டிட்டு திரிறதுன்னு நெனப்பான். ஆனா அந்த மாஸ்க் வந்தது வந்து இப்ப அது பெரிய அட்வான்டேஜா போயிட்டு. இதுவரைக்கெல்லாம் இருக்குமா மாஸ்க்கு? ம். அப்போ உங்களுக்கு கேட்க முடியாதுல்ல, ஏன் நீ மாஸ்க் போட்டிருக்கன்னு? ஆமா, மாஸ்க் போடலன்னா ஃபைன் போட்டோம் நம்ம சட்டம் வச்சிருக்கோம். அப்புறம் ஏன் மாஸ்க் போட்டா நான் கேட்க முடியும்? ஆமா. இப்ப அது ஒரு பெரிய விஷயம். இது போலீஸுக்கு இன்னும் தலைவலி. ஏன்னா கோர்ட்ல வந்து ஆள ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். நீ சிசிடிவி ஃபுட்டேஜே போட்டு காமிச்சாலும் முகம் தெரியாம என்னத்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது? ஃபேஸ் தெரிஞ்சா தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆமா. எத்தனையோ கொலை வழக்குகள் தலை கிடைக்காம இன்ன வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியாம இருக்கு. தலைய அறுத்து கொண்டு போய் இப்போ ஒரு டைரக்டர் கூட ஒரு பொண்டாட்டி தலைய வெட்டி கண்ட கண்டமா அள்ளி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. தலையே கிடைக்கல, மிக்ஸியில போட்டு அரைச்சிட்டாரு அவரு. என்னன்னு தண்டனை கொடுக்கறது? வெறும் கழுத்துக்கு கீழ உள்ள உடம்புக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? உடம்பு மேட்ச் ஆனாதாம தண்டனை கொடுக்க முடியும். இல்ல கொடுக்க முடியாது. இதெல்லாம் பெரிய கஷ்டம் அது. மாஸ்க் போட்டு அணிஞ்சிருக்காங்க. முக்கிய குற்றவாளியே பிடிச்சிருக்காங்க. அவரு பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன் போஸ் ம். அப்படிங்கிறவர். அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் எதுக்காக வேண்டினா, வடிவேல் முருகன்கிறவரு சிறையில நண்பராகுறாரு நவீன் போஸ்க்கு. நெருக்கமான நண்பர் அவர். வடிவேல் முருகனை கொலை செஞ்சாங்கல்ல பிப்ரவரி மாதம். அதுக்கான ரிவென்ஸா இவர் செய்கிறாரு. இதில் ஒன்றும் வேற ஒரு ஜாதிய பின்புல கொலைகள்லாம் கிடையாது. இது அவங்களோட பர்சனல் மோட்டிவ் கொலை பண்ணுறாங்க. இவரோட நண்பரை நவீன் போஸோட நண்பரை இவர் தீபக் ராஜா தான் மூளையாக இருந்து கொலை செஞ்சுட்டாருங்கிறத விட்டு தீபக் ராஜா கொலை செய்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்கள மற்றவங்கள தீபக் ராஜா வெளில வச்சுட்டு மற்றவங்கள போட்டால் பிரச்சனைங்கிறத விட்டு முதல்ல தீபக் ராஜாவை போடுறாங்க. இந்த கேஸை பொறுத்தவரை அப்படி தான் போயிருக்கு. ஓகே. அவங்கள ஏன் இவரு கொலை பண்ணாரு அப்படிங்கிறது எதனா தெரியுமா சார்? அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அது ம். எல்லாம் அது பல்வேறு பிரச்சனை. எல்லாருமே குற்றப்பின்னணி இருக்குமா, எல்லாருக்குமே ம். பேக்ரவுண்டில் குற்றப்பின்னணி இருக்குது. யாரும் ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி வெட்டிட மாட்டாங்களே. ம். என்ன வடிவேல் ஜோக்கா என்ன? கொலைன்னு எங்கள் அப்பாட்ட என்னென்னு கேட்டால் ரோட்டில் செவனேன்னு போகிறவனை வெட்டி புரட்டி இதாண்டா கொலைன்னு காமிச்சாங்கிறது ரியல் லைஃப். இதெல்லாம் சினிமா கிடையாது. இதெல்லாம் இது ரியாலிட்டி. ஒருத்தவங்களுடைய ரத்தமும் சதையுமா இருக்கிற உடம்பை வெட்டணும். நம்ம கீழனாலே எவ்வளோ வலிக்குது. உங்கள் கழுத்தை வெட்டணும்னா எவ்வளோ ம். வன்மமும் வேகமும் வேணும். அதில் ஆமா. யாராக இருந்தாலுமே தப்பு செஞ்சவங்கள நீதிமன்றம் தான் தண்டிக்கணுங்கிறது என்னை போன்ற வழக்கறிஞர்களுடைய ஒரு பெரிய ஆவல். நீதிமன்றம் தான் தண்டிக்கணும். வேறு நம்ம எப்படி போய் தண்டிக்க முடியாத அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே. இப்போ வந்து அவருடைய காதலிக்கும் இதில் பங்கு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பரவிக்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? போலீஸ் வட்டாரங்கள் காதலி ப்ளஸ் அவங்க தோழிகளையும் சந்தேகப்பட்டு தான் ம். விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 1 to 1 மீ அண்ட் யூ 2 பேரும் 1 to 1 நம்ம மியூச்சுவலாக ஃபோனில் பேசணும்னா ஒன்று என் கூட உள்ளவ ரூட்டு கொடுக்கணும். ம். என்னை வாட்ச் பண்ணணும்னா என் கூட உள்ளவன் தான் ரூட்டு கொடுக்கணும். இந்த வர்றான், இங்கே வர்றான், இன்றைக்கி போகிறான்னு. அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா இவங்க வந்து தன்னை கூலிப்படையாவோ தன்னை ரவுடியாவோ இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கல. யார் தீபக் ராஜா பாண்டியனாக இருக்கட்டும், எல்லா டீமுமே சொல்கிறேன். பண்ணையார் டீமு எல்லா பழைய டீமு எல்லாரையும் சொல்கிறேன். பசுபதி பாண்டியனையும் சொல்கிறேன். யாருமே தன்னை கூலிப்படையாலாம் காமிச்சிக்கல. தங்களை ஒரு சமுதாய போராளிகளாக அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ அந்த போராட்ட குணத்தில் உள்ளவங்க வந்து பணத்துக்கோ வேறு எதுக்குமோ வேலை போக மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி காட்டி கொடுக்குற மாதிரி தான் கோயம்புத்தூர்லேயே போட்டிருக்கலாமே. இவரை கூட இருக்கவன் போட்டு விட்றாருல, கோயம்புத்தூர்லேயே கொலை பண்ணியிருப்பாங்கல்ல. திருநெல்வேலி வரவழைச்சு கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ திருநெல்வேலி யார் வரவழைச்சா? இவ்வளோ தனிமையில் யாரோ நம்பகத்தன்மையான ஒரு ஆள் கூப்பிட்டுதாலும் வந்திருக்கணும். அது அவருக்கு தான் தெரியும். போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிடும். போலீஸ் ரொம்ப ஈஸியாலாம் நினச்சிடாதீங்க. பித்திக்கு எடுத்துருவாங்க இந்த விஷயத்தை. கக்க கதற வச்சுருவாங்க. பெரிய லெவலில் பணம் விளையாண்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 25 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் விளையாண்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பேக் சோர்ஸ் யார் கொடுத்தது எல்லாத்தையும் விசாரிப்பாங்கள்ல போலீஸு. ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் அப்படியே அந்த அழுகிற மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறோம். அப்போ கூட சாப்பிட்டவங்களாம் எங்கே போனாங்க? ஏன்னா ஹோட்டல் ஷட்டர் போடலை. பொதுவாக ஒரு சம்பவம் இடத்துல ஷட்டரை எடுத்து விட்ருவாங்க. ஆனால் அந்த கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யார்? அவங்க ஏன் வரல கூட? ஒரு தோழியின் வருங்கால கணவன் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். கூட வந்து அந்த தோழியை வந்து அணைச்சி நிறுத்த மாட்டோமா? இது சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி தானம்மா. அழுவாத அடின்னு அமைக்காது பிடிப்போம்ல. அப்போ ஏன் அதை யார் பிடிக்கல? அப்போ இதெல்லாம் விசாரணை. இதெல்லாம் போலீஸ் விசாரிப்பாங்க. அந்த தோழிகளையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதான் ஒரு 2 ஹவர்ஸில் எடுத்துருவாங்கம்மா. சிடிஆர் எடுத்தால் முடிஞ்சு போச்சு, கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் எத்தனை டவர் ஃபோன் போயிருக்குன்னு எடுத்துருவாங்க. எங்கேருந்து போணுச்சு ஃபோனுன்னு. தீபக் ராஜாவுக்கு எவ்வளோ கால்ஸ் வந்துச்சு, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, இந்த பொண்ணு வேறு ஏதாவது செல்ஃபோன் வச்சா, அந்த ஹோட்டலில் வேறு என்னென்ன செல்ஃபோன் அந்த நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருந்ததுங்கிறத செக் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ், அது வாட்ஸ்அப் மெசேஜ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் காலேஜில் அந்த பொண்ணு இருந்திருக்கு, ஒரு வெளியே இருந்திருக்காரு. அப்போ அந்த பொண்ணு 3 ஹவர்ஸ் யார்கிட்ட ஃபோனில் பேசுனுச்சு, அந்த காலேஜுக்குள்ளேருந்து எங்கள் கான்வர்சேஷன் நடந்துச்சுங்கிறத பார்ப்பாங்க. தோழிகளையும் மேலே சந்தேகப்படுறாங்க.
யாரையும் நம்ப முடியாதும்மா. ஓகே. இது வந்து தலைநகரம், கொலை நகரம் தானே. யாரையுமே நம்ப முடியாது. அப்போ அவங்களையும் விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்க கூட ஸ்கெட்ச் கொடுத்துருக்கலாம். இந்த பொண்ணுக்கே தெரியாமல் இன்னைக்கு வர்றான் போடலாம், இன்னைக்கு வந்தால் போட்டலாம், தீபக் வராஜன் வர்றான் அப்படின்ற ஒரு இது அதையும் பார்ப்பாங்க. ஓகே. போலீஸ் ஆஸ்பெக்ட் விசாரிச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து முக்கிய குற்றவாளியெல்லாம் பிடிச்சது தொட்டு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது அவங்களுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் அவங்களுக்குன்னு சம்பிரதாயங்கள் இருக்கும். அதனால் அதை வச்சுக்கிட்டு டிலே பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. கொலை தான் பட்ட பகலில் நடந்த இப்போ கொலை. இதில் ஒன்றும் மர்மம் எதுவும் கிடையாது. அப்போ யார் இதெல்லாம் டியூன் பண்ணாங்கிறதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து காதலி மேலே வந்து ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, முத்துமனோ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும், அவங்க கூட நீங்கள் இனிமேல் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை மிரட்டினது வந்து தீபக் ராஜன் தான் அப்படிங்கிறதுனால, அதுக்கப்புறம் இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டதா வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. இது வடசென்னை மாரி தான் சொல்லணும். நான் ராஜன் பொண்டாட்டிடான்னு சொல்லுவாங்களா ஆண்ட்ரியா, அதுமாரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அதை பற்றி அந்த ஐடியாலஜி இல்லை. முத்துமனோட லவராக இருந்திருக்காங்க. முத்துமனோ படுகொலை செய்யப்படுகிறார், ஜெயிலில் அடித்தே கொலை செய்யப்படுகிறார். அதற்கு ரெட்டிகுவேஷனாக இவர் வந்து வெளியில் வந்து கான்ட்ராக்டர் கண்ணன் இப்படி சில சம்பவங்களை இவரும் அரங்கேற்றுறாரு. அதனால் இவர் மேலே ஒரு அஃபையர் வந்திருக்கலாம். ஒரே சமுதாயம் வேறு மாற்று சமுதாயமாக இருந்தால் கூட வேறு ஆணவ கொலை வேறு ஏதாவது நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஒரே சமுதாயம் இவங்க. அதனால் அதை அப்படி அந்த கோணத்தில் பார்க்குறதா என்னன்னு எனக்கு தெரியல. அது கொலை பண்ணவங்களோட டீம் தான் வந்து இப்போ இவரை இல்லை இது வந்து வடிவேல் முருகன்கிற ஒருத்தர் கொலை செஞ்சதுக்காக நவீன் போஸ் செஞ்ச கொலை. அது வடிவேல் முருகனும் நவீன் போஸும் சிறையில் நண்பர்கள், ஒரே ஜாதி, முக்குளத்தூர் ஜாதி. அவங்க 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. அதனால் வடிவேல் முருகனை பிப்ரவரி மாதம் கொலை செஞ்சதோட வேகத்தில் தான் இப்போ தீபக் ராஜாவை கொலை செஞ்சது. ஏன்னா இதில் என்ன 3 பேர் இருக்கிறாங்க இந்த வடிவேல் முருகன் கொலை வழக்கில். அவங்கள டைரெக்டாக கொலை செய்ய போனால் தீபக் ராஜன் வழியாக இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால முதல்ல தீபக் ராஜனை கொலை செஞ்சுட்டா அவங்கள ஈஸியாக கொண்டுடலாங்கிறது அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அதுதான் நடந்திருக்க வழி. அதுக்கு இதுக்கு லிங்க் இல்லை. ஏன்னா முத்துமனோவுக்கு பதில் வெளியில் வந்து செஞ்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது ஈவன் ஆகி போச்சு. வடிவேல் முருகனுக்கான பெண்டிங் தான் இப்போ இதை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கொலை நடந்து 1 வாரம் ஆயிருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த கேஸில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடந்திருக்கு சார்? அதான் இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த காதலி வட்டாரங்கள் அதெல்லாம் விசாரிக்கப்படுகிறது. அவருடைய நண்பர்கள் விசாரிக்கப்படுகிறாங்க. ப்ளஸ் இந்த பொண்ணுடைய உறவுக்காரவங்க விசாரிக்கப்படுறாங்க. ஏன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, தீபக் ராஜாவுக்கு பொண்ணு கொடுக்குறதுல அவங்க அப்பாவுக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க. யார்? தீபக் ராஜாவுடைய வருங்கால மாமனாருக்கு இவரை கல்யாணம் பண்ணி ரவுடி பையனாக இருக்கான், நீ லா காலேஜ் படிச்சிருக்க, இவர் லா காலேஜ் படிச்சிருக்காரு, நீ ஏன் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு அவரும் வெறுப்பில் இருந்ததாகவும் ஒரு வட்டார தகவல் ஒன்று சொல்கிறாங்க. நம்ம அது ஒரு வாரம் ஆகணும், இன்னும் ஒரு ஒன் வீக் ஆனால் எல்லா தகவலுமே அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து அங்கே வட்டாரத்தில் உள்ள சோர்ஸ் வச்சு சொல்கிறோம். அங்கே உள்ள ரிப்போர்ட்டர் சொல்கிறது, அங்கே உள்ள காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறத நம்ம சொல்கிறோம். கௌத்தம்னு போலீஸ் செஞ்சிட முடியாது. ஏன்னா ஒரு கம்யூனிட்டி இஷ்யூ. இன்றைக்கி 2000 போலீஸ் பாதுகாப்பு நிற்கிறாங்க. பிரம்மாண்டமான ஊர்வலம், கடையெடுப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஏதாவது தேவையில்லாமல் ஜாதியில் ஏதாவது கடையில் கல்ல விடுவாங்க, பிரச்சனை வரும். இதெல்லாம் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அவர் அடக்கம் பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லாம் அந்த சம்பிரதாயம்லாம் செய்கிற வரைக்குமே இந்த சூழ்நிலை அமைதியாக பார்க்கணும். ப்ளஸ் இவருடைய சமுதாய நபர்கள் மறுகொலை செய்யாமல் இருக்கணும். இவங்களுக்கு கோபம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். இப்போ நம்ம தீபக் ராஜாவை கொண்டுட்டாங்க, நம்ம திருப்பி கொலை பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் மேலோங்கும். அது எல்லாமே போலீஸ் சமாதானம் பண்ணி அதை சரி பண்ணணும். இப்போ வந்து நம்ம காரணம் இதுவா அதுவான்னு சொல்லி பல விஷயங்கள் பேசுகிறோம். ஜேக்கப் காதலி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்னது சார்? ஆமாம், ஊசி பாண்டியன், அதிசய பாண்டியன், தீபக் ராஜா இவங்களெல்லாம் கொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக அவர் ஜேக்கப் நாடார்னு சொல்கிறாங்க, நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்கன்னு. பட் இதில் அப்படி ஒரு ஆளே இல்லை. இதில் நாடார் சமுதாயத்திலே இல்லை. அதோடு அதை நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். அது இல்லைன்னு முதல்ல அது அவங்க ஆடியோவான்னு பார்க்கணும். அந்த ஆடியோ எப்படி லீக்கேஜ் ஆச்சு, யாருக்காக வேண்டிய அந்த ஆடியோ சொன்னாங்கன்னு தெரியணும்ல. இவங்களை கொலை செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்கிறீங்கன்னா யாருக்கு டெல்லிங், யாருக்கு நீங்கள் சொன்னீங்க அது தெரியணும்ல. யாருக்காக வேண்டி நீங்கள் உங்கள் ஜேக்கப் நாடாரோட காதலின்னு சொல்கிறீங்க, அவரே கோத்துற அளவுக்கு ஒரு ஆடியோ லீக் ஆகுதுன்னா யார் லீக் பண்ணது இதுன்னு அது தெரியணும்ல. எதுக்காக வேண்டி லீக் ஆச்சு? அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே தான் போஸ்ட் பண்ணதாகவும், அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களே கையில் கன்று வச்சுக்கிட்டு இது வந்து அவரோட கன்று தான் சொல்லி தான் இதெல்லாம் போஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் விளையாட்டு துப்பாக்கி மாதிரி ஆகிட்டெல்லாம் கென்னெல்லாம் தூக்கிட்டு போகிறது. அது அப்போ காவல்துறை அவங்கள கைது பண்ணியிருக்கணும், நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஓகே. இப்போ இந்த தகவல்லாம் வெளியே சொல்கிறாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதா சார் ஜேக்கப் காதலிக்கு? அது அவங்க தான் பார்த்துக்கணும். ஏம்மா நீ தேர்ந்தெடுத்திருக்குது, இப்போ நீ ஒரு சாதாரண வேலைக்கு போகிறவனை தேர்ந்தெடுத்தால் வேலைக்கு போன ஒரு சாதாரண வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ஹீரோவாக ஒரு மாஸ் லீடரை காதலிக்கிறீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு 40,000 50,000 சம்பளத்துக்கு போகிறவனை கல்யாணம் பண்ணால் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான். நீங்கள் சொல்கிறத கேட்பான், சாப்பிடுவான், தூங்குவான், அவன் பாட்டுக்கு அவன் இருப்பான். ஒரு பெரிய லீடரு,
ஒரு மாஸ் ஒரு 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 பந்தாவாக உள்ள ஆளை கல்யாணம் பண்ணால் அதுக்கான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பொலிட்டீஷியனை கல்யாணம் பண்ணுறீங்கன்னா இப்போ வரும்போது கைது பண்ணுவாங்க, அதுக்கு பயப்படக்கூடாது, போலீஸ் வந்துட்டேன்னு அதுக்கான விஷயங்களை பார்க்கணும். ஒரு துறைக்கான ஒரு வேலை இருக்குல்லம்மா. நம்ம வேலையை பார்த்து இப்போ நம்ம வக்கீல் வேலையை பார்க்குறோன்னா வக்கீல் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். கட்ட பஞ்சாயத்து போகக்கூடாது. கிளைண்ட்டோட டாட்டரையோ இல்லை ஒய்ஃபையோ மிஸ்யூஸ்க்காக நம்ம நினச்சிடக்கூடாது. ரொம்ப நோபலாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா வக்கீலை எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்த வக்கீலையும் யாரும் வெட்ட மாட்டாங்கம்மா. நீங்கள் குற்றப்பின்னணி வந்தால் மட்டும்தான் வழக்கறிஞர்களே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம குற்றப்பின்னணி இல்லைன்னா நம்ம பாட்டு நம்ம இருக்கலாம். கேஸ் நடத்துகிறோமா, காசு வாங்கினோமா, நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம படங்கள்ல தான் வட சென்னை, மெட்ராஸ் மாதிரியான படங்கள்ல தான் இப்போ இவ்வளோ நாளுக்கு ஒரு பிரச்சனை இவங்கள கொலை பண்ணுவாங்க, சில வருடங்கள் கழிச்சு தான் இவங்கள கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கொலைக்கு வந்து இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி கொலை பண்ணுவாங்கிறது நம்ம படத்தில் பார்த்தது தான். இப்போ இது ரியல் லைஃப்பில் நடக்குது அப்படின்னும்போது இது எப்போ சார், இது எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும்? இந்த படம் தாம்மா அந்த சமுதாயத்தை பாழாக்கி விட்டு, இந்த மாதிரி படங்கள் தாம்மா, தப்பான படங்கள் தாம்மா கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தப்புமா அது? நான் நிறைய படங்கள் கமலஹாசனோட விரும்மாண்டிலே எனக்கு அந்த கிரிட்டிசிசம் உண்டு. மண்ணு பொண்ணு இதுக்கெல்லாம் இங்கே கொலை பண்ணிக்குவாங்க, அது எப்படிம்மா சொல்கிறது? அதுமாரி ஒரு 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 பாப்புலேஷனை, ஒரு மாவட்டத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? படம் எடுக்கிறது பூரா மதுரைனாலே ரவுடிசம் தானா? மதுரையில் பெரிய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, திருமல நாயக்கன் மகால் இருக்குது, போய் பாருங்கள். மதுரையில் நல்ல கறி சோறு சாப்பாடு, டேஸ்ட்டான சாப்பாடு, தூங்கா நகரம், விடிய இட்லி வேவுது, காட்டுறதுக்கு 1000 விஷயம் இருக்கே மதுரைன்னா. மதுரைனாலே ரவுடிசம். என்ன ரவுடிசம்? யார் ரவுடிசம் பண்ணுறா? மதுரை பாண்டிய மன்னன் ஆண்டது, வரலாற்று புகழ் இருக்குது மதுரைக்குன்னு. எவ்வளோ பெரிய மாவட்டமாக இருந்தது. அப்புறம் தானே பிரித்தாங்க. சவுத்துக்கு ஒரே மாவட்டம் மதுரையாக இருந்துச்சு. நம்ம சென்னை ஹைகோர்ட்டோட கிளை மதுரையில் இருக்குது. இதை பற்றி பேச மாட்டாங்க. ஜிகர்தண்டா இருக்குது டேஸ்ட்டாக, அதை வச்செல்லாம் படம் எடுக்கிறது இல்லை. மதுரைனாலே ஒரே ரவுடிசம் பண்ணுவாங்க. இது என்ன கான்செப்ட் இது? இது யார் பண்ணிகிட்டு இருக்கா? எவ்வளோ மந்திரிகளே மதுரையிலேருந்து இருக்கிறாங்கம்மா இன்றைக்கி. எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க, எவ்வளோ ஃபாரின் போய் படித்த மந்திரிகள்லாம் மதுரையில் இருக்காங்க, எவ்வளோ அறிவார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதை விட்டுவிட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணுறது, காமிக்கிறது. நீங்கள் ஜாதி வேறு, என் ஜாதி வேறு, எல்லார்ட்டையும் ஜாதி இருக்கா, ஜாதி இல்லாமல் யார் இருக்கா? நம்ம அதை மறைச்சி நம்ம ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். ஓகே சார். இப்படி சினிமா அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த கொலை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு ட்விட்டரில். அதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது தேவையில்லாதது. ஏன்னா ஏற்கனவே அங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் போய் நம்ம நீங்கள் மெட்ராஸில் உட்காந்து ஒரு ட்விட்டர் போடுறீங்க, பாவம்னா எல்லாம் கற்றுட்டாங்க. ட்விட்டரை போய் ஏதாச்சும் ட்விட் பண்ணி விட்றது, அது தேவையில்லாதது. இப்போ இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறோம். நம்ம யாரையும் தூக்கி விட்டோ இறக்கி விட்டோ இதுதான் சரி இதுதான் சரிலாம் நம்ம பேசலை. மொத்தமாக நடந்திருக்கு, இது நடக்க வேண்டியதில்லை, இது தொடரக்கூடாதுங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வேண்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த போடுறீங்க, இந்த ஜாதி வெறியர்களை அப்படின்னா. யார் இப்போ ஜாதி வெறி எப்படி எங்கேருந்து இருந்துச்சு? இது தேவையில்லாமல் அமைதியாக இருக்கிற சமுதாயத்தை மட்டும் கிளப்பி விடுறது தானே இது. இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. வடிவேல் முருகனுடைய கொலைக்காக பலிக்கு பலி தீர்த்துட்டாங்க, ரைட்டு. அது அவங்க பிரச்சனை. அது 2 பேருக்குமான பர்சனல் பிரச்சனை. அதை பொது பிரச்சனையாக மாற்றக்கூடாது. தீபக் ராஜா இறந்துட்டார், அவங்க குடும்பத்துக்கு வருத்தம் தான், அவங்க சமுதாயத்துக்கு வருத்தமாக இருக்கும். அதை இளைஞர்கள் தோடக்கூடாது. இழந்து மறுபடியும் போயிட்டே இருந்தால் எப்படி? இதுக்கு எண்டுக்கு தான் என்ன? இழந்தவங்களை நினச்சி இருந்தவங்களை இழக்கக்கூடாது, மறுபடியும் இழக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம இந்த கேஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி இறுதி ஊர்வலம் முடிஞ்சு அடக்கம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கேஸோடைய போக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி குண்டாஸ் போடுவாங்க. ஓகே, குண்டாஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பட்டப்பகலில் நடந்த கொலை அது. குண்டாஸ் போடுறது எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, குண்டர்கள் தடுப்பு சட்டம் போட்டால் குண்டாஸ் போட்டாங்க போலீஸும் கோவப்படுவாங்க. ஆனால் குண்டாஸ் போடுறது நல்லது. ஓகே, ஏன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் நீங்கள் உள்ளே இருந்துருவீங்க. எப்படியும் குண்டாஸ் போர்டில் உடையாது, கேஸு ஹைகோர்ட்டு தான் உடையும். ஒரு 8 மாதத்துக்குள்ள காலங்கள் சூழ்நிலைகள் மாறும். வெளியில் ஒரு பஞ்சாயத்து பேசலாம், வெளியில் மனம் மாறும். ஒரு 90 நாளில் உங்களை மறுபடியும் ரோட்டில் பார்த்தா கோவம் தானே வரும் உங்கள் மேலே. ஒரு 6 மாதம் 1 வருஷம் இல்லாமல் போயிட்டால் சூழ்நிலைகள் மாறும், மேலும் உயிர் சேதம் இல்லாமல் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதல். முக்கிய புள்ளியை பிடிச்சிட முடியுமா சார்? தொடர்ந்து ஒரு கேஸை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக எங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.